சைரன் முதல் நாள் ஒரு 2.5 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. இப்போ 2வது நாள் இந்த படம் அதை விட அதிகமாக வசூல் பண்ணியிருக்கா, கம்மியாக வசூல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் லால் சலாம் லவ்வர் இந்த 2 படங்களில் எது நேற்று அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பிரேமயுகம் இந்த படத்தோட வசூல். பிரேமயுகமா இப்படி ஒரு படமே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேமலு ப்ளஸ் பிரம்மயுகம் இது 2த்தையும் சேர்த்து பிரேமயுகம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹேஷ்டேக் பயங்கரமாக போகுது. அதுக்கு தனியாக 2த்தையும் சேர்த்து ஒரே போஸ்டர் மாதிரிலாம் லிங்க் பண்ணி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 படங்களுமே வசூல் அடித்து தம்சம் பண்ணுது. அந்த படத்தோட வசூலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் வடக்குப்பட்டி ராமசாமி அதை பார்க்க போகிறோம். ஃபைட்டர், ஸோ இன்னும் சில படங்களோட வசூலை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு நண்பர் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தார், காஞ்சூரிங் அந்த படத்தோட முதல் பாகம் அந்த படத்தோட வசூலை சொல்லுங்கன்னு. ஸோ அந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய வெற்றி. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, உலகம் முழுக்க வசூல் எவ்வளோ, இந்தியாவில் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம்னு வச்சுருந்தேன். அதை ரொம்ப கம்மியான பேர் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நிறையா பேர் இதை நாயகன் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வறுமை நிறம் சிவப்பு தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதில் முதல் 5 பேர் நசீர் அகமது, மிஸ்டர் மணிவண்ணன், கேரம் போர்டு ஜானு, அப்புறம் முகமது அப்படிங்கிறவர், அப்புறம் விஷால் டிஜிட்டல். ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். ஸோ ஃபைட்டர் இந்த படத்தோட Day 24 கலெக்ஷன் இந்தியாவில் 1,47,00,000, வேர்ல்டு வைடு 1,63,00,000. இதுவரையும் இந்தியாவில் 241,52,00,000, வேர்ல்டு வைடு 333,41,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 24 நாளில். அப்புறம் பிரேமலு இந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் கேரளாவில் 4,28,00,000, வேர்ல்டு வைடு 5,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் டோட்டலாக 20,99,00,000, வேர்ல்டு வைடு 27,87,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அன்விஷிப்பின் கண்டதும் அந்த படத்தோட Day 9 கேரளாவில் 52,00,000, வேர்ல்டு வைடு 58,00,000. ஸோ இதுவரையும் கேரளாவில் 8,50,00,000, வேர்ல்டு வைடு 10,71,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படமே ஒரு ப்ராஃபிட் படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை வரப்போகிற நாட்களில் தெளிவாக பார்ப்போம். தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜாஜியா அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் இந்தியாவில் 5,84,00,000, ஓவர்சீஸில் 68,00,000, வேர்ல்டு வைடு 6,52,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 62,45,00,000, ஓவர்சீஸில் 29,65,00,000, வேர்ல்டு வைடு 92,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் 100 கோடியை கடக்க போகுது. இன்னும் ஒரு 8 கோடிக்கு தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வெற்றி படமாகவும் அமைய போகுது, அது பக்கத்தில் நெருங்கிடுச்சு. அப்புறம் ஈகிள் அந்த படத்தோட Day 9 ஆந்திரா தெலுங்கானாவில் 65,00,000, வேர்ல்டு வைடு 70,00,000. ஸோ டோட்டலாக இதுவரையும் 23,19,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 30,72,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பிரம்மயுகம் இந்த படத்தோட Day 3 கேரளாவில் 2,97,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,07,00,000, ஓவர்சீஸில் 4,90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 8,94,00,000 இந்த படத்தோட Day 3 கலெக்ஷன். ஒரு மிகப்பெரிய வசூல், கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட நெருங்கியிருக்கு. அப்புறம் இதுவரையும் டோட்டலாக கேரளாவில் 8,45,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,28,00,000, ஓவர்சீஸில் 11,35,00,000, வேர்ல்டு வைடு 22,08,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் பிரம்மயுகம் ஒரு பக்கம் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கலெக்ஷன் படம் பார்த்தவங்க எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த படத்தை விட போன வாரம் பிரேமலு தான் நேற்று கலெக்ஷன் வைஸ் அதிகம். கேரளாலையுமே சரி, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையுமே அதுதான் அதிகமாக எடுத்திருக்கு. ஒரு பெரிய கலெக்ஷன் நேற்று எடுத்திருக்கு. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் பிரம்மயுகம் அதிகமாக இருந்தாலுமே கேரளாவை பொறுத்தவரையும் பிரேமலு தான் அதிகம். அப்புறம் ஊர் பேர் பைரவ கோணா அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 3,24,00,000, வேர்ல்டு வைடு 4,14,00,000. ஸோ இதுவரையும் டோட்டலாக 5,82,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 9,24,00,000. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 2 நாள் கலெக்ஷனில் ப்ரீமியர் கலெக்ஷனையும் சேர்த்து தான் இருக்குது. அதாவது இங்கே ஆந்திரா தெலுங்கானாலேயே ப்ரீமியர் ஷோஸ் போட்டிருக்காங்க இதுக்கு.
அதுக்கு இந்தியாவிலேயே வந்து இது டோட்டலாக 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த 9,24,00,000. அப்புறம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தோட டே 16 தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம். நேற்று தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. 16வது நாள்லையுமே தமிழ்நாட்டில் டோட்டலாக 11,78,00,000, வேர்ல்டு வைடு 12,30,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் லவ்வர் படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 56 லட்சம், வேர்ல்டு வைடு 59 லட்சம். 5,90,00,000 இந்த படம் வந்து தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 6,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 9. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 98% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சுங்க. ஸோ அப்படின்னா இது ஒரு ஹிட்டான படமாக தான் அமைய போகுது. அப்புறம் லால் சலாம் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 47 லட்சம், வேர்ல்டு வைடு 56 லட்சம். ஸோ 16,06,00,000 தமிழ்நாட்டிலையும், 29,19 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் வந்து 9 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் 50% கூட ரெக்கவர் ஆகலை. அதுலேயும் இல்லாமல் லவ்வர் நேற்று 9வது நாள் லால் சலாமோட அதிக வசூல் எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு மோசமான ஒரு தோல்வி படமாக அமையுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அப்புறம் வந்து சைரன் அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,04,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸில் 34 லட்சம், வேர்ல்டு வைடு 2,56,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் 3,72,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 39 லட்சமும், ஓவர்சீஸில் 72 லட்சம், வேர்ல்டு வைடு 4,83,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது டே 1ஓட டே 2 தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அவ்வளோதான். 1,60,00,000 கிட்ட வசூல் பண்ணது இப்போ 2,40,00,000 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 30,000 40 லட்சம். ஆனால் இது பத்தாது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய ரிலீஸ். இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்களோட கெரியர்லேயே இது ஒரு பெரிய ரிலீஸு. நீங்கள் பொன்னியின் செல்வனை சேர்க்காதீங்க, அது இல்லாமல் இது ஒரு பெரிய ரிலீஸு. ஆனால் இது ஒரு மோசமான கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் உண்மை. படம் ஒரு பக்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் சொன்னாலுமே இந்த படத்துக்கு வசூல் ரீதியாக ஒரு கம்மியான கலெக்ஷன் தான் வருது. இனிமேல் வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் பிக்கப் ஆகி போகுதா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த பிரேம யுகம், அதாவது பிரேமலு அப்புறம் பிரம்மயுகம், இந்த 2 படங்களோட லைஃப் டைம் கலெக்ஷன் எது வந்து அதிக வசூல் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வந்து சைரன் இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரும், இந்த படம் வந்து 50 கோடி இல்லை 30 கோடி 40 கோடி அப்படின்னா அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்ததான் காஞ்சூரிங் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ காஞ்சூரிங் படத்தோட வசூலை சொல்லும் போது இதே பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லா இருக்குமான்னு நம்ம இதை வந்து சைரனுக்காவோ லால் சலாமுக்காவோ பிரம்மயுகம்காவோ வச்சோம். காஞ்சூரிங் ஒரு ஹாரர் படம், அதுக்கு இந்த பேக்ரவுண்ட் செட் ஆகலையே. இப்போது இது வைப்போமா, இது கலர் கம்மியாக இருக்கே. ஸோ ஓகே, கலரோடையே வச்சுருவோம். என்னடா இது பேயெலாம் நிற்கிது. ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம், நீங்கள் பார்த்து ரசித்தா உண்டு. சரி ஓகே, இந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது முன்னாடி இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஹாரர் ஃபிலிமில் ஒரு பெரிய புரட்சி பண்ணிச்சு. ஸோ ரொம்ப நாளாக ஹாலிவுட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஹாரர் ஃபிலிம்லாம் பயங்கரமாக வந்திருந்தாலுமே அதெல்லாம் பெரிய வசூலை வாரி குவிக்கலை, பெருசாக வந்து மக்கள் வந்து ஆர்வம் காட்டல. உலகம் முழுக்க கொண்டாடின ஒரு படமாக அமைஞ்சது காஞ்சூரிங். ஸோ ஜேம்ஸ் வான் அவர்களோட இயக்கத்தில் இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்ததுங்க. நானே இந்த படம் வந்து சத்யம் தேட்டரில் இங்கிலீஷ் ஆடியோவிலே பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கே ஸ்டார்டிங்கில் பயங்கர அள்ளு கிளம்புச்சு. நான் வந்து வழக்கமாக அந்த ஹாரர் மூவிலாம் பார்க்கும்போது விட மாட்டேன், ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு அந்த சவுண்ட் எஃபெக்ட். அதெல்லாம் உண்மையில் பயங்கர குவாலிட்டியான ஒரு ஹாரர் ஃபிலிம். ரொம்ப கம்மியான செலவில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. $20 மில்லியன், $20 மில்லியன். அப்புறம் யூஎஸ்ஏவை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா $137 மில்லியன். அப்புறம் இந்தியாவில் மட்டும் இந்த படம் 23,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வேர்ல்டு வைடு $319 மில்லியன். அன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 1970 கோடி நம்ம ஊர் காசுக்கு வருது, 2013 காசுக்கு கன்வெர்ட் பண்ணால். ஸோ 11 வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து. இன்றைக்கும் இந்த காஞ்சூரிங் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கூட பேய் படம்னாலே காஞ்சூரிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். காஞ்சூரிங் 2 கூட ஒரு பெரிய வசூல் பண்ணிச்சு. காஞ்சூரிங் 2 ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாப் தமிழ்நாடு கலெக்ஷனில் அதுவும் ஒன்று. ஸோ அந்த வருஷத்தில் வந்ததில். ஸோ இந்த காஞ்சூரிங் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.